Hey guys, this is Yokesh. Welcome back to my mentorship. So இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 10 இருக்கும் ஓகேங்களா. சாரி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 10 நம்ம வந்து கரெக்ஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் ட்ரையாங்கிள் ஏபிசிடி. ஸோ இந்த ஏபிசிடினா என்ன ஓகேங்களா. இந்த ஏபிசிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் 3-3-3-3-3. ஸோ 5 3 வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரி 5-3-5-3-3-5 அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்டி 3-3-3 வரும். ஓகே, இந்த ஏபிசிடி இந்த ட்ரையாங்கிள் வந்து எங்கே அக்கர் ஆகும் அப்படின்ற ஒரு மெயின் விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகுது எல்லாமே வந்து கரெக்ஷனுடைய கிளாஸஸ் தான். ஸோ கரெக்ஷன்னா என்னென்ன ஜோன்ஸ் இருக்குது, வேவ் 2, வேவ் 4, வேவ் பி, இந்த 3 நேரத்துலலாம் வந்து இந்த ட்ரையாங்கிளும் வந்து அக்கர் ஆகும். ஓகே, இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எந்த இடத்துல அக்கர் ஆகும் இந்த ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதுக்கான ரூல் என்ன, இதுக்கான என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் என்ன, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸ் வேவ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5. ஓகே, ஒரு இம்பல்ஸ் வேவ் ஓகேங்களா. இதுதான் பேசிக்கான ஒரு இம்பல்ஸ் வேவ். இல்லை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் லைக் வேவ் 2, வேவ் 4 அந்த வேவ் பி தான் வந்து காம்ப்ளிகேட்டட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே கரெக்டாக அந்த கரெக்டிவ் வேவ் சரியா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்துலையும் வரலாம், 2லேயும் வரலாம், 4லேயும் வரலாம், பிலையும் வரலாம். ஓகேவா. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ட்ரையாங்கிள் மோஸ்ட் ஆஃப் ஃபாரெக்ஸில் ஒர்க் அவுட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 4ம் வேவ் பியும். அதேமாதிரி இந்த ட்ரையாங்கிள் செட்டப் கிடச்சா மார்க்கெட்டில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி மேக் பண்ணலாம். சூப்பர்வான ஒரு பர்ஃபெக்டான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 4ல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த செட்டப் அந்த கன்சாலிடேஷனுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 முடிஞ்சு 3 4 போகுது. இப்போ இந்த 4ல் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம், ஜிக்ஸாக் பார்த்துருப்போம், ஃப்ளாட் பார்த்துருப்போம், ரன்னிங் ஃப்ளாக் பார்த்துருப்போம், இது கனெக்ஷன் பார்த்துருப்போம். இப்போ இதில் 4ல் எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்னா ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ட்ரையாங்கிளை பற்றி தெரியலனா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் பேசிக் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் அதை பற்றி தெரியலனா செக் அவுட் பண்ணி பாருங்கள். 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கூகுள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறது டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. சிமெட்ரிக்கல் கொஞ்சம் சென்டராக இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அதை நீங்கள் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் கூட போட்டிருப்பேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் டுட்டோரியல்ஸ் சொல்லிட்டு டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுருவோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ இந்த வேவ் 4க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடின்றது வரும். ஸோ இங்கே அவங்க ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே நம்ம லைட் வேவ், ட்ரையாங்கிள் வேவ் சொல்லிட்டு. ஸோ ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா லைக் திஸ் ஏபிசிடிஇ இந்த மாதிரி இருக்கும். நான் வேவை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏபிசிடியும் இருக்கும். அதாவது ஒரு சைட் வேஸ் கன்சாலிடேஷன் வந்து போயிட்டுருக்கோம் ஆன் வேவ் 4. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம வந்து பேசிக் கிளாஸில் வந்து என்ன படிச்சிருப்போம் ஏன்னா இந்த வேவ் 1குள்ளே 5 வேவ்ஸு சப் வேவ்ஸு, வேவ் 2குள்ளே 3 சப் வேவ்ஸு, வேவ் 3ல் 5 சப் வேவ்ஸு, வேவ் 4ல் 3, வேவ் 5ல் 5 சப் வேவ்ஸு. கரெக்டாக இதெல்லாம் நம்ம பேசிக் கிளாஸில் படிச்சிருப்போம். இப்போ அதே தான் இங்கே வந்து பிளேட் ஆக போகுது. இப்போ ஏ வேவ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சப் வேவ்ஸ் இருக்கும், பி வேவ்க்குள்ளேயே இருக்கும், சி வேவ்க்குள்ளேயே இருக்கும், டி வேவ்க்குள்ளேயே இருக்கும், இ வேவ்க்குள்ளேயே இருக்கும். இது எல்லாத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா ஏபிசின்னு இருக்கும். இந்த மாதிரி ஏபிசி. ஓகே, ஏபிசின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி, 5 வாட்டி இருக்கும். 1 ABC 2, ABC 3, ஓகே, ABC 4, ABC 5. 5 வாட்டி இருக்கா? எஸ். இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறாங்கன்னா 3-3-3-3-3. ஏன்னா ஒரு வேவ் ஏக்குள்ளே 3 வேவ் இருக்குல்ல, அதனால் ஏபிசிடிக்குள்ளே வந்து 3 வேவ்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து 3-3-3-3-3 சொல்லுவாங்க, இல்லை ட்ரையாங்கிள் வேவ் சொல்லுவாங்க, இல்லை ஏபிசிடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கான ரூல் என்னென்னா இந்த இடத்துல ஈயில் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். சம்டைம்ஸ் சி இங்கே இருக்கும், சம்டைம்ஸ் சி வந்து என்ன ஆகும்னா இந்த சிக்கு மேலே இப்படி முடிஞ்சிடும். இது மட்டும்தான் வந்து சேஞ்சஸ், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி இங்கே போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏக்கு கீழே. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி ரைட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வேவ் 5க்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் போட்டு ரைட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வேவ் 4க்குள்ளே வந்து என்ன ஆகணும்னா ஏபிசிடி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஏபிசிடிஇ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் வேவில். ஸோ வந்து சம்டைம்ஸு இப்படி இருக்கும். ஓகே,
இதுக்குள்ளே இருக்க சப்வேவ்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணுமா ஒகேஷன் கேட்டேன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணுன்ற அவசியமே வேணாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி வந்து இப்படி போட்டுட்டு லாங் போட்டுட்டு இந்த தரம் ஓகே 0.5க்கு கீழே வந்து ஃபிபனாச்சியில் ஸோ வேவ் 2லேருந்து இதுலேருந்து இன்கேஸ் அது ஏபிசிடிசி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா சொல்கிறேன் 0.5 கீழே போகக்கூடாது. ஸோ அப்போ இது 0.5 கீழே வந்து ஸ்டாப்லஸை போட்டு வேவ் 5க்கான எக்ஸ்டென்ஷன் டார்கெட் என்ன அதை ப்ளேஸ் பண்ணுறோம். 3 and 4 கைன் பண்ணணும் வச்சுக்கலாம். 0.618 0.5 and then 1. ஸோ இதான் ரைடு, இதான் டார்கெட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிப்ஸு எஸ் 1:9 ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் இருவாங்க. ஸோ இது வந்து வேவ் 4ல் மட்டும்தான் சூப்பராக ப்ளே அவுட் ஆகும். அண்ட் தென் வேவ் பியில் ஸோ இதான் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கும் அதே தான் ஆப்போசிட். ஓகே, வேவ் 4 டவுன் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆப்போசிட் மீன் லைக் திஸ் 1 2 3 4 5. இப்போ இந்த 4ல் வந்து என்ன ஆகும்னா ஏபிசிடி இந்த மாதிரி ABCDE இப்படி வரும். ஓகே, இப்படி வந்துட்டு எஸ் இந்த மாதிரி வந்து ரியாக்ட் ஆகும். சம்டைம்ஸ் இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரியாக கூட ரியாக்ட் ஆகும். ஓகே, ஆன் வேஃபர். ஓகே, ஸோ ஸ்டாப்லஸ் வந்து இந்த ஈக்கு மேலே வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த இடம் வந்து ஸ்டாப்லஸ். ரொம்ப சிம்பிள், அப்படியே உள்ட்டா தான். நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க. ஐ திங்க் அவ்வளோ டீப்பாக போகணுன்றது அவசியம் இல்லை நீங்கள். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் பி. எஸ் இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கே வேவ் பிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி வரும். எப்படி வரும்னா ABCDE. ஸோ பி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் வேவாக இப்படி வந்துட்டு சியில் வரும். அதே தான், ரொம்ப சிம்பிள், அப்படியே உள்ட்டா, ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எப்படி வந்து ஒரு பைட்டன் இருந்தால் அதேமாதிரி ஸ்லிட்டன் இருக்கோ அதேமாரி அப்படியே ஆப்போசிட். இதுக்குள்ளேயும் அந்த ஏபிசின்னு 3 வேவ்ஸ் இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏபிசிடி. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வேணால் நம்ம கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே கீழே கோல்டில் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஏ டைம் ஃப்ரேமில் இப்போ நம்ம வேவ் 5 போயிட்டுருக்கோம். ஓகேவா, இது இப்போ வந்து இது 1 2 3 4 5. ஓகே, இப்போ இது வந்து ஏபிசி. இது வந்து என்னது ABC. ஓகே, இப்போ பியில் வந்து என்ன வந்திருக்கு பாருங்கள். பியில் வந்து ட்ரையாங்கிள் வந்திருக்கு. ஓகே, இதை பாருங்கள், இட்ஸ் ட்ரையாங்கிள். இதில் ABCD வந்து அக்கர் ஆகிருக்கு. ABCDE. ஓகே, ஸோ இந்த மாதிரி குரும் அதான் ட்ரையாங்கிள் சொன்னால் பார்த்தீங்களா, அசெண்டிங் டிசெண்டிங் அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இப்போ எப்படி பிளாட் பண்ணலாம்னா திஸ் இஸ் A, திஸ் இஸ் B, திஸ் இஸ் C, திஸ் இஸ் D அண்ட் திஸ் இஸ் C. ஓகே, ஸோ டி நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப 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 சிம்பிள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதுக்குள்ளே வந்து 3 வேவ்ஸ் வந்து எப்படி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் ஷோ பண்ணுறேன். நான் அது கொஞ்சம் ட்ரா பண்ணி காமிச்சேன். இதை பாருங்கள், ABC. ஓகே, ABC. ஓகே, ABC and then ABC and then ABC 5 வாட்டி. அப்புறம் வந்து பாருங்கள், அழகான ஒரு இம்பல்ஸ் ரைடு. கரெக்டாக நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தால் கூட ஸ்டாப்லஸ் இங்கே வச்சா கூட இல்லை இங்கே வச்சா கூட அழகாக ஒரு ரைடு. ஓகே, ஃபைன், தட்ஸ் இட். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். டக்குன்னு உடனே கண்ணில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் பாருங்களேன். இந்த இடம் வந்து வேவ் 4ல் கரெக்டாக வேவ் 4ல் ABC. ஸோ இது வந்து பி வேவாக வரும். அதாவது எப்படின்னா ஃபுல் கவுண்ட் போடணுமேனு பார்க்குறேன் நான். ஸோ நான் டக்குன்னு போட்டுடுறேன். ஏன்னா வீடியோ ரெக்கார்டு அதிகமாக இருந்துச்சு, நான் ரிமூவ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக. ஓகே, ஏன்னா அதிகமாக இருந்துன்னு வச்சு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். என்னென்னு உங்களுக்கு மூட் ஆகிடும். அதுக்காக நான் டக்குன்னு முடிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ அந்த 4ல் ABC வரணும்ல கரெக்டாக. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து A அந்த B, இது C. ஓகே, இம்பல்ஸு. அப்போ இந்த பியில் வந்து பார்த்தீங்கன்னா ABCDE. அகெயின் இதில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ABCDE. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி செல் என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ். ஓகே, அதனால் ரைட். இதில் வந்து பாருங்கள் ஃபிபனாச்சி பாருங்கள். இதில் பி வேவில் அப்படியே ஃபிபனாச்சி போட்டுருங்க. 786 மேலே போகக்கூடாது, 786 மேலே போட ரூல் படியே போய்க்கலாம். ஸோ இங்கே இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அழகான ஒரு ரைடு. இது வரைக்கும் வச்சா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:4 and 1:5 வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகே, சிம்பிளாக. ஸோ நம்ம வேவ் பிக்கு பார்த்தாச்சா. ஓகே, இப்போ வேவ் 4க்கு பார்க்கணும் கரெக்டாக. வேவ் 4க்கு எங்கே போய் பார்க்கலாம், நான் போய் தேடணும் வேவ் 4க்கு. ஓகே, ஸோ வேவ் 4க்கு போட்டு நான் வந்து லைவாக நிறைய சார்ட் அப்டேட் பண்ணுறேன்ல. ஸோ லைவாக சார்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஐ மீன் நம்ம மென்டர்ஷிப் குரூப் இருக்குல்ல, அதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஐ திங்க் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கணும் முன்னாடியே, நான் எடுத்து வைக்கல. ஃபைன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு இன்னும் பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது.
அதான் நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் நீங்கள் உங்கள் சார்ட்டோட வந்து எனக்கு நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பேக் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ யாருக்கும் நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தது கிடையாது. ஓகே, ஸோ அதனால் நோ இஷ்யூஸ். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் லைவ் கிளாஸஸ் தான் வந்து எடுக்கிறது இல்லை. ஸோ நிறைய பேருக்கு ஒரே டைமில் எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் சரியாக பார்த்த மாட்டேங்குது. தட்ஸ் இட். அண்ட் தென் அப்படியே பார்த்துலாம். வேவ் 4க்கு எங்கே கிடைக்காமலே போயிட போகுது. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு வேவ் 4 கிடச்சிருக்கு பாருங்கள். ஜிபிபி ஜேபிஒஏ. ஜிபிபி ஜேபி அக்கௌண்ட் வந்து என்னது இங்கே பாருங்கள். 1 2 ஓகேயா. ஸோ 1 and 2 இது இருக்க சரி 2 இப்போ 3 ரன் ஆகிட்டு இருக்கு வச்சுங்களேன். ஓகே ஃபைனா. இப்போ அடுத்தது இது வந்து ஒரு இம்பல்ஸ் வேவ். 3க்குள்ளே 5 வேவ்ஸ் இருக்கும் கரெக்டாக. அப்போ இது வந்து வேவ் 1, இது வேவ் 2 ஓகே. அந்த வேவ் 3, வேவ் 4 அந்த வேவ் 5 ஓகே. இதில் வந்து பாருங்கள் பர்ஃபெக்டான ஒரு ஏபிசிடி வந்து பிளேட் ஆகிருக்கும். ஸோ ஏ 1 செகண்ட் டெய்லி ஏ பி ஓ நோ இது வந்து ஏபிசிடி இல்லை கைஸ், ஏபிசிடி இல்லை. சாரி இது வந்து ஃப்ளாட்டில் வரும். சாரி இது கிடையாது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சொல்லணும் டக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்க மாட்டேங்குது. வாட் டு டூ ஸ்டில் 4 hour என்ன ஒரு ஏபிசிடி கண்ணில் மாட்ட படிக்குது. ஏன்னா பிவேவுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு 4ல் காமிக்க முடியல. 4ல் கோல்டு பழைய இருக்கும். பரவாயில்லையா, அது வேணால் நான் ஷோ பண்ணுறேன். ரொம்ப பழைய இருக்குமேனு பார்க்குறேன். அது இங்கெல்லாம் பாருங்கள். ஏதோ பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த ட்ராப் இருக்குல்ல. இப்போ இந்த ட்ராப் ஆச்சுல, இது வந்து ஒரு இம்பல்ஸ் வேவ் கரெக்டாக. இது நம்ம வந்து ஏ வேவாக போட்டிருந்தோம். இருக்கா, இது ஏ, இது பி, இது சி, இது வந்து ஏபிசிடி வந்து போட்டிருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து 4ல் ஓகே, வேவ் 4ல். ஸோ அப்போ வேவ் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேவ் 1, வேவ் 2, இது வேவ் 3, இது வேவ் 4, இது வேவ் 5. இந்த மாதிரி ஒரு சைட் வேவ்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசிடி வேவ் ஓகே, லைக் திஸ். அதாவது இப்படி வரும் ஏபிசிடிஇ. ஸோ ஏபிசிடிஇ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஏபிசிடி இந்த கன்சல்டேஷன் இங்கே சிடிக்கு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரக்சரு எங்கே இது ஃபார்ம் ஆகுதுன்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த சிஎன்டி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியுமா கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கா, ரன்னிங் ஃப்ளாட்டாக இருக்கலாம், இரெகுலராக கூட இருக்கலாம். ஸோ அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் இந்த டி கிட்ட வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் சைட் வேஸில் ரியாக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து ஈயில் அடிச்சுட்டு இந்த ஏக்கு மேலே வச்சுட்டு அழகாக ரைட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ 1:2 எத்தனை இது எனக்கு கோல்டா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1:4 to 5 அவ்வளோதான். இது வந்து வேவ் 4 டவுன் ட்ரெண்டில் காமிச்சிட்டேன். போய் அதில் அப் ட்ரெண்டில் மாட்டுறான் பாருங்களேன். சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு லைவில் நம்ம குரூப்பில் இருக்கீங்களா, ஸோ நம்ம மென்டார்ஷிப் குரூப்பில். ஸோ நான் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேட் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நோ இஷ்யூஸ். ஸோ இதில் நான் வந்து பாருங்கள். அதேமாதிரியே நான் இப்போ சொல்கிறது ஒரு பாஸ்ட் டேட்டா தான். உங்களுக்கு நல்லாவே என்னை பற்றி தெரியும். நீங்கள் அது ரியல் மார்க்கெட்டில் பார்த்து அதை நீங்கள் கற்றுக்குறீங்க. அதோடைய கிக் வந்து வேறு இருக்கும் எப்பயுமே. ஸோ கண்டிப்பாக அந்த ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். அது ஃபிபனாச்சி ப்ளேஸ் எல்லாமே எனியும் ஃபைன். அண்ட் தென் அவங்களுக்கு எதாவது டவுட்னா எப்போ மெசேஜ் பண்ணலாம். ஐல் பி ஆன்லைன் and I'll be replying to everyone. Okay, and then ஸோ உங்களுக்கு அடுத்த எபிசோடில் வந்து சந்திக்கிறேன் அடுத்த பார்ட்டில். ஸோ ரைட் நோ இது வந்து பார்ட் 10 நினைக்கிறேன். பார்ட் 11 பார்ட் 12 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பேசஸ் தான் வரும். ஸோ நோ இஷ்யூஸ். அண்ட் தென் டேக் கேர். பாய்.